வீட்ல சிசிடிவி போட போறீங்களா? அப்போ இந்த மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய செலவை பத்தி நீங்க கட்டாயம் தெரிஞ்சே ஆகணும். வெறும் 49,999 ரூபாய்க்கு வர சிசிடிவி பேக்கேஜ். நல்ல டீல் என்ன நினைக்கிறீங்களா? பொருத்தி முடிச்சப்புறம் தான் இருக்கு அசலான கதை. ஸோ நம்ம அருணோட கதை இது. அவர் சும்மா ஃபேஸ்புக்கை நோண்டிக்கிட்டு இருக்க டக்குன்னு கண்ணில் படுது இந்த விளம்பரம். 6 கேமரா சிசிடிவி பேக்கேஜ் வெறும் 49,999 தான். அடடா! அதை பார்த்ததும் அருணுக்கு ஒரே குஷி. மனசுக்குள்ள நினைக்கிறாரு, 6 கேமராவா இந்த விலைக்கா? அடேங்கப்பா, சரியான மலிவா கிடக்கு, இதை விட்டா வேற சான்ஸே இல்லை. உடனே போனை போட்டு கடைக்காரர்கிட்ட கேட்குறாரு. அவரும் சொல்றாரு, ஆமா தம்பி, எல்லாம் இந்த பெட்டிக்குள்ளேயே வந்துடும். கேமராக்கள், டிவிஆர், கேபிள், பவர் சப்ளை எல்லா சாமானும் இருக்கு, ஒன்றும் குறையாது. அருணுக்கு ஒரே சந்தோஷம். அடடா, எல்லாம் கச்சிதமா இருக்கே, நல்ல டீல் இது, முடிஞ்சது அப்படின்னு நினச்சிக்கிட்டு டீலை ஓகே பண்ணிட்டாரு. இப்போதான் கதையிலே ஒரு பெரிய ட்விஸ்ட். கேமராவை பொறுத்துறதுக்கு ஆள் வந்தாச்சு. அவர் வீட்டை ஒருக்கா சுற்றி பார்த்துட்டு மெதுவாக சொல்கிறாரு, இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாமான்கள் தேவைப்படும் போல கிடக்கு. என்னென்னு கேட்டால் அவர் ஒரு லிஸ்ட்டையே நீட்டுறாரு. பைப்பு வேணும், பெண்டு வேணும், ஜங்ஷன் பாக்ஸு, ஓல் சாக்கெட்டு, இன்னும் எக்ஸ்ட்ரா வயரு, அது இதுன்னு. கடைசியாக இதுக்கெல்லாம் லேபர் சார்ஜ் தனி எண்டார் பாருங்க. அருணுக்கு தலையே சுற்றிட்டுது. கடைசியாக அவர் சொன்ன மொத்த மேலதிக செலவு எவ்வளோ தெரியுமா? சும்மா 40,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் வாங்கினா அதை பொறுத்துறதுக்கு மட்டும் இன்னொரு 40,000 ரூபாயா? அருணுக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரில. இதுலேருந்து என்ன விளங்குது? கேமராவோட வேலை மட்டும் சிசிடிவியோட முழு செலவு கிடையவே கிடையாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆமாங்க, அந்த பேக்கேஜ் விலைங்கிறது மேலே தெரிகிற பனிப்பாறை மாதிரி தான். உண்மையான பெரிய செலவே இந்த இன்ஸ்டலேஷன் வேலைக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டாம இருக்க நம்ம என்ன செய்யணும்? முதல்ல எந்த ஒரு பேக்கேஜையும் வாங்குறதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ற ஆள்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுங்க. ரெண்டாவது, பேக்கேஜ் விலை மலிவா இருந்தா மொத்த செட்டப்பும் மலிவா முடிஞ்சிடும்னு நினைக்காதீங்க. மூணாவது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சிசிடிவிங்கிறது வெறும் கேமரா மட்டும் இல்லை, அது ஒரு முழுமையான சிஸ்டம். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் நடந்திருக்கா? கவலைப்படாதீங்க, நம்மள பல பேர் இப்படி அடிபட்டு தான் பாடம் கற்றுக்குறோம். அதனால இனி ஒரு தடவை சிசிடிவி வாங்கும்போது அந்த பெட்டியோட விலையை மட்டும் பார்க்காம